மத்திய அரசு நினைத்தால் பெட்ரோல் விலை லிட்டருக்கு ₹4.2 டீசல் விலை லிட்டருக்கு ₹6.97 குறைக்கலாம். இது குறித்து விளக்குகிறார் நமது செய்தியாளர் விஷ்ணுராஜ். கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கு அப்படின்றத காரணமாக காமிச்சு பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. இப்போ ஒரு லிட்டர் பெட்ரோலினுடைய விலை அப்படின்னு பார்த்தா ₹65.96 இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இதே அளவுக்கு பெட்ரோலினுடைய விலை ₹65 ரேஞ்சில் எப்போ இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 2013ஆம் ஆண்டு மே மாதம் ₹65.90 இருந்தது. அப்போ அதாவது 2013ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $106. இப்போ வெறும் $48 தான். அதாவது $58 குறைஞ்சிருக்கு. 100% மேல கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சிருக்கு. இப்படி இருந்தும் பெட்ரோலினுடைய விலை ₹1.34 டீசலோட விலை ₹2.37 உயர்த்தப்பட்டிருக்கு. இது உயர்த்தப்படாமல் தடுத்திருக்க முடியுமா அப்படின்னா முடியும். யாருனால முடியும் அப்படின்னு பார்த்தா எண்ணெய் நிறுவனங்கள்ட்ட நம்ம எண்ணெய் நிறுவனம் நீங்க பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்ட நிலையில எண்ணெய் நிறுவனங்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காது. ஆனால் மத்திய அரசு நினைத்திருந்தால் குறைத்திருக்க முடியும். எப்படி குறைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்த பொழுது 5 முறை உற்பத்தி வரியை மத்திய அரசு உயர்த்தியது. அதாவது 2015ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 2016ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் 5 முறை உற்பத்தி வரியை மத்திய அரசு உயர்த்தியது. கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருக்கு, மக்களுக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறோம், அதே மாதிரி நாங்களும் அதிலிருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இந்த உற்பத்தி வரியை உயர்த்தினாங்க. அதன் மூலமா பெட்ரோல் இருந்து ₹4 டீசலுக்கு ₹6.97 உற்பத்தி வரியை உயர்த்தினாங்க. இப்போ இந்த கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கு அப்படின்றத காரணமாக காமிச்சு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் இந்த நிலையில மத்திய அரசு தரப்புல உயர்த்தப்பட்ட உற்பத்தி வரியை குறைத்தால் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது.